நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் லூசிஃபர். இதன் இரண்டாம் பாகமாக உருவானதுதான் L2 எம்புரான். இந்த திரைப்படம் வெளியான போது குஜராத் மதக்கலவர காட்சிகள் இடம்பெற்றிருந்ததாக பாஜகவினர் எம்புரானை கடுமையாக விமர்சித்தனர். இந்து மதத்தினரை புண்படுத்தும் விதமாக காட்சிகளை நீக்க வேண்டும் என்று இந்துத்துவா அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. எம்புரான் படத்தின் மெயின் வில்லனாக இந்துத்துவா கட்சித் தலைவர் ஒருவர் காட்டப்பட்டிருக்கிறார். குஜராத் வன்முறைகளில் ஈடுபட்ட குற்றவாளியே பிரதான வில்லனாக காட்டப்பட்டதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திரைப்படத்தில் 3 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. மேலும் 21 இடங்களில் காட்சிகள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். கோகுலம் குழுமத்தின் நிறுவனமான கோகுலம் மூவிஸ் தான் எம்புரான் படத்தை தயாரிச்சிருக்கு. அதனால் கோகுலம் மூவிஸ், கோகுலம் சிட்பண்ட்ஸ், கோகுலம் கோபாலன் வீடு மற்றும் கோகுலம் குழும நிறுவனங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனைக்கு ஆளாகி இருக்கிறது. எம்புரான் பட தயாரிப்பாளரிடம் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கு. நடிகரும் எம்புரான் படத்தின் இயக்குநருமான பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. மோடி ஆட்சியில் சினிமா பயங்கரவாதம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இந்துத்துவாவை ஆதரித்தும் சிறுபான்மையினரை எதிர்த்தும் திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அதனை ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலைப்படைப்பு எனும் முகமூடி அணிந்து சிறுபான்மை வெறுப்பையும் இந்துத்துவா ஆதரவையும் திரைப்படங்களில் மோடி அரசு பரப்பி வருகிறது. பெரும்பான்மை இந்துக்களிடையே இஸ்லாமியர்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தை சினிமா வழியாக விதைத்தார்கள். இந்துத்துவா சக்திகள் தங்கள் சித்தாந்தங்களை கொண்டு சேர்க்க திரைத்துறையை பயன்படுத்தினார்கள். அந்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். மன்மோகன் சிங்கின் 10 ஆண்டு ஆட்சி மற்றும் சோனியா காந்தி பற்றி பத்திரிகையாளர் சஞ்சய் பாரு எழுதிய தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர், அதாவது தற்செயல் பிரதமர் புத்தகத்தை 2014 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்தவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் சினிமாவை திணித்தார்கள். தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் புத்தகம் எழுதி 5 ஆண்டுகள் கழித்து அதை படமாக எடுக்க வேண்டிய சூழல் என்ன என்கிற கேள்விக்கு விடை மோடியின் அரசியல்தான். அடுத்த படம் உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 2016 செப்டம்பரில் ஜம்மு காஷ்மீர் உரி நகரில் இராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கு ப்ரொமோஷன் கொடுப்பதற்கு எடுக்கப்பட்டதுதான் உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திரைப்படம். இந்த படத்தை 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வெளியிட்டனர். பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கதாபாத்திரங்கள், பதிலடி தாக்குதலுக்கு உதவி புரிவதாக வரும் இயந்திர கழுகு, ராமாயணத்தில் வரும் கருடன் பாத்திரத்தை குறிப்பிடுவதும் என படம் முழுக்க பாஜக நடி வீசியது. அடுத்த திரைப்படம் PM நரேந்திர மோடி. மோடியின் வாழ்க்கையை சொல்லும் PM நரேந்திர மோடி படத்தை 2019 நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வெளியிட நினைத்தது பாஜக. தேர்தல் ஆதாயத்துக்காக வெளியிடுகிறார்கள், அது பாஜகவுக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டவே படத்தை வெளியிட தடை விதித்தது தேர்தல் ஆணையம். அடுத்த படம் தி தாஷ்கண்ட் ஃபைல்ஸ். இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1966இல் சோவியத் ரஷ்யாவின் தாஷ்கண்ட் நகரில் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அதற்கடுத்த சில மணி நேரத்தில் மாரடைப்பால் உயிரிழந்தார். லால் பகதூர் சாஸ்திரியின் மரணம் கொலையா என்ற சந்தேகம் இன்று வரை தொடர்கிறது. சாஸ்திரியை கொன்றது யார் என்ற கேள்வியோடு தி தாஷ்கண்ட் ஃபைல்ஸ் திரைப்படத்தை வெளியிட்டனர். உண்மையை மீறிய காட்சிகள் படத்தில் இடம்பெற்றிருந்தன. காங்கிரஸ் ஆட்சியை தாக்கியும் அவதூறு பரப்பும் விதமாக திரைப்படம் வேண்டுமென்றே எடுக்கப்பட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வெளியிட்டார்கள். எதிர்மறையான கருத்துக்களோடு வெளியான இந்த படத்திற்கு மோடி அரசு சிறந்த வசனத்துக்காக இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரிக்கும், சிறந்த நடிப்புக்காக அவர் மனைவி பல்லவி ஜோஷிக்கும் தேசிய விருது கொடுத்து கௌரவித்தது. அடுத்த திரைப்படம் சுதந்திர வீர் சாவர்கர். இந்துத்துவாவின் காட்ஃபாதர் சாவர்கரின் வாழ்க்கை வரலாற்றை சுதந்திர வீர் சாவர்கர் என திரைப்படமாக எடுத்தனர். PM நரேந்திர மோடி திரைப்படத்தை தயாரித்த சந்தீப் சிங் தான் இந்த படத்தையும் தயாரித்தார். மறைந்த பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங்கின் நெருங்கிய நண்பர்தான் சந்தீப் சிங். 2020ஆம் ஆண்டு சுஷாந்தின் மர்ம மரணத்தில் சந்தீப் சிங்கிற்கும் தொடர்பு இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த காலகட்டத்தில் 53 முறை பாஜக அலுவலகத்தை சந்தீப் சிங் தொடர்பு கொண்டு பேசினார் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அடுத்த திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி. கேரளாவில் இந்து மதத்தைச் சேர்ந்த 32,000 இளம் பெண்கள் லவ் ஜிகாத் மூலம் இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்பட்டு ISIS பயங்கரவாத அமைப்புக்காக பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுவதை அம்பலமாக்கும் திரைப்படம் என்ற அறிமுகத்தோடு வெளியானது தி கேரளா ஸ்டோரி. படத்திற்கு கண்டனங்கள் எழுந்ததில் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 32,000 இல்லை, வெறும் 3 பேர்தான் என்ற
திருத்தத்துடன் வெளியிட்டார்கள். படக்குழு முன்வைத்த தரவுகளின் நம்பகத்தன்மை பொதுவெளியில் கேலிக்குறியானது. 2023 கர்நாடகா சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் படத்தை பாராட்டினார் பிரதமர் மோடி. அடுத்த திரைப்படம் தி காஷ்மீர் ஃபைல்ஸ். 1990 காலகட்டத்தில் காஷ்மீரில் இருந்து வெளியேற்றப்பட்ட இந்துக்கள் குறித்த படம் என சொல்லி 2022 தேசிய அளவில் பேசுபொருளாக்கியது தி காஷ்மீர் ஃபைல்ஸ். படத்துக்கு வரிவிலக்கு அளிப்பது, படத்தை பார்க்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் அறைந்தால் விடுப்பு அளிப்பது என்று பாஜக ஆளும் மாநிலங்களில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறின. மோடியோ படத்திற்காக ஒரு விளம்பர தூதராகவே மாறினார். கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் நடுவர்களின் தலைவரான இஸ்ரேலிய திரைப்பட இயக்குனர் நாதவ் லாபிட் மோசமான மத வெறுப்புணர்வை தூண்டும் பிரச்சார திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் கலந்து கொண்டது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை கடுமையாக விமர்சித்தார். படத்திற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. படத்தை கொண்டாடிய மோடி அரசு தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்துக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நர்கிஸ்-தத் விருதை கொடுத்தது. நர்கிஸ்-தத் விருதை கொடுத்து தன்னை அம்பலப்படுத்தி கொண்டது. அடுத்த திரைப்படம் ராம் சேது. ராமர் பாலம் இயற்கையாக உருவானதா அல்லது ராமரால் கட்டப்பட்டதா என்பதை சொல்லும் படமே ராம் சேது. படத்தின் ஒன்லைன். பிரச்சார பாணியை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படம் எளிதில் ஊகிக்கக்கூடிய வெளிப்படையான கருத்துக்களை திணிக்க நினைத்தது. மோடி ஆட்சியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படங்களை நம்ம பார்த்தோம். திரைப்படத்துறையில் ஏற்பட்டிருக்கிற சர்ச்சைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். மோடி அரசு இந்து தேசிய பெரும்பான்மைவாதத்தை உயர்த்தி பிடிக்கும், சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பை உமிழும் தனது அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப சினிமா விருதுகளையும் வழங்கியது. தமிழ்நாட்டில் இருந்து வெளிவந்த ஜெய்பீம், சார்பட்டா பரம்பரை, கர்ணன் என 3 முக்கியமான படங்கள் இந்திய அளவில் பேசப்பட்ட படங்களுக்கு விருதுகள் வழங்கவில்லை. பிரதமர் மோடியுடனும் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரனுடனும் மாதவன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அவருக்கு எப்படி விருது கொடுக்காமல் இருக்க முடியும்? அதனால் மாதவனுக்கும் விருது வழங்கினார்கள். நடிகர் ஷாருக் கானின் பதான் திரைப்படம் பான் இந்தியா திரைப்படமாக வெளியானது. திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பேஷராம் ராங் எனும் பாடல் பாஜகவினர் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியது. பாடலில் காவி உடையில் நடிகை தீபிகா படுகோன் கவர்ச்சியாக நடனமாடியதற்கு பாஜகவும் இந்துத்துவ அமைப்பினரும் கடும் விமர்சனம் தெரிவித்தனர். ஷாருக் கானை எதிர்த்து இந்து அமைப்பினர் அவரது உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.